ருவாண்டா தேவாலயங்களுக்கு நேர்ந்தது என்ன? ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கு தேவாலயங்கள் தடையா, அல்லது தேவாலயங்கள் வளர்வது அரசாங்கத்திற்கு அச்சமா? ருவாண்டாவில் ஒரே வாரத்தில் 10,000க்கும் மேற்பட்ட சபைகள் மூடப்பட்ட செய்தி இன்று உலகளாவிய கிறிஸ்தவ சமூகத்தையே உலுக்கியுள்ளது. ருவாண்டா அதிபர் பால் ககாமே சமீபத்தில் அதிரடி நடவடிக்கைகள் எடுத்துள்ளார். கொள்ளைக்காரர்களின் குகை என்று அவர் சில தேவாலயங்களை சாடியதுடன் காலனித்துவத்தின் மிச்சங்களாக சில நிறுவனங்கள் மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். 2018ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்டத்தின்படி போதகர்கள் கட்டாயம் இறையியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்பதும், தேவாலயங்கள் முறையான கணக்கு வழக்குகள் மற்றும் கட்டிட வசதிகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. விமர்சகர்கள் இதை அரசியல் அடக்குமுறை என்று பார்க்கிறார்கள். காரணம், அரசாங்கம் விதித்த அத்தனை நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்த சபைகள் கூட இன்று ருவாண்டாவில் மூடப்பட்டுள்ளன. ஏனென்றால் அரசாங்கத்தின் நோக்கம் சபைகளை சீரமைப்பது மட்டுமல்ல, மாறாக சில அரசியல் ஆய்வாளர்கள் சொல்வது போல மக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களை, அதாவது அரசாங்கத்தை கேள்வி கேட்கும் வலிமையுள்ள அமைப்புகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதுதான். இந்த சூழல் நமக்கு இந்தியாவிலோ அல்லது மற்ற நாடுகளிலோ நடக்கும் மத ஒடுக்குமுறைகளை நினைவூட்டுகிறது. பொதுமக்களின் செல்வாக்கு ஒரு இடத்தில் குவியும் போது அது ஆளும் கட்சிக்கு ஒரு அச்சுறுத்தலாக தெரிகிறது. தேவாலயங்கள் தங்களின் வருடாந்திர திட்டத்தை தேசிய மதிப்புகளோடு ஒத்துப்போக்குமாறு சமர்ப்பிக்க வேண்டும் என்பது சபையின் போதனைகளை அரசாங்கம் தீர்மானிக்க நினைப்பதை காட்டுகிறது. சபைகளை சீர்திருத்துகிறோம் என்ற பெயரில் சபைகளின் குரல் வலையை அரசு நெருக்கிறதா என்ற கேள்வி பலரின் உள்ளங்களில் எழுகிறது. அரசாங்கத்தின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிவது ஒரு கிறிஸ்தவனின் கடமை. அதே சமயம் விசுவாசத்திற்காக துணிந்து நிற்பதும் நம் அழைப்பு. சோதனைகள் எப்போதும் சபையை அழிக்காது, மாறாக அதை தூய்மைப்படுத்தும். ருவாண்டாவின் விசுவாசிகள் ஆலயங்கள் இல்லாமல் இன்று வீடுகளில் கூடி ஜெபிக்கலாம். ஆனால் அவர்களின் விசுவாசம் இன்னும் ஆழமாகும். பூமிக்குரிய அதிகாரங்கள் கதவுகளை பூட்டலாம், ஆனால் பரலோக வாசலை ஒருவராலும் பூட்ட முடியாது. ருவாண்டா சபை இந்த சோதனையிலிருந்து அதிக பலத்தோடும் உண்மையோடும் மீண்டு வர நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, ருவாண்டாவில் உள்ள உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் சபைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தின் சட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கவும், அதே சமயம் உண்மையான சத்தியத்திலிருந்து விலகாமல் இருக்கவும் அவர்களுக்கு ஞானத்தை தாரும். ஆமீன். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமீன். Download the Ark Connect app now.